ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாதீங்கப்பா, மறந்துடுவேன். ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா ஆமா தம்பி, ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிக்கிறேன், வரமாட்டேங்கிறீங்க பார்த்தா. ரெடியா? ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மற்ற பசங்க போகிற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பேன் நினைச்சியா? நான் லவ் பண்ணல, தப்பு பண்ணல. யார லவ் பண்ணன்றதா தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மற்ற லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். தம் அடிச்சு தம்மு என்ன சொல்லுவாரு? ஐயோ ஏதோ வருமே. சாரிப்பா, தாடி வளர்த்துட்டு. தேங்க்யூ தனுஷ் சார் ஃபேன். ஸோ டக்குன்னு மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சு சரகடிச்சு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சு ஐயோ சார் அவ கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் போய் நிக்க மாட்டேன். சிங்காண்டி. ஓ மை காட், சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கேடிவியில் அப்படி மாற்றும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒன்று அப்படியே நின்று பார்ப்போம். ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பக்காவாக டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறேன். வாவ் சூப்பர் சூப்பர். அதாவது என்ன பார்த்து நடுவில் எதுக்கு நீ பாஸ் விட்ட? இல்ல கை வந்தோடனே ஞாபகம் வந்ததும் மறந்துடுது. சரி எதுக்கு? அதுல இன்னொரு டயலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சும்மா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். ஆமா சரி அக்கா பண்ணலாமே. ஒரு ஃபீமேல் எஸ்டிஆர் ஃபேன். நீங்க ஐயா நான் இப்போ இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு, அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா? இந்த கார்ட்ல இருக்கிறது நீங்க பிக் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். ரெடி? நிறைய பேருக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லிடுவோம். சோ இது காட்ட மாட்டீங்களா? இவங்க கையில வச்சிருக்கிறது வந்து அது பேர் என்ன? கியூபிட் கார்ட்ஸா? கியூபிட் கார்ட்ஸ். நீங்க ரெமோ படத்தெல்லாம் கியூபிட் வந்து நெஞ்சில அம்பு விடும், அப்புறம் தேவையில்லாம லைஃபே வேஸ்டா போயிடுமே லவ். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்ம படத்துலயும் ஒன்று இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு மேட்ரு. இது உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம், என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும் லூசு மாதிரின்னு. படம் பார்த்து 2 பேர் லூசு மாதிரின்னு படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ படம் பார்த்த பிறகு நீங்களா ரிலேட் பண்ணிப்பீங்க. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துருங்க. எதுக்கா? ஓகே என்ன வந்திருக்கு படிங்க. சேது படம் வந்திருக்கு. சூப்பர். ஸோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும்? அபிதா குஜலாம்பால் இல்லையா? நான் சொல்லணுமா? இல்ல அப்படி இருப்பா, நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்போ லவ்ன்றது வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. சோ அதாவது அந்த படத்துல லவ் அழகா காட்டிருப்பாங்க. லவ் பண்ணா என்ன ஆகும்னு அழகா அது அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, லவ் ஃபார்ம் அங்க இருக்கு இல்லையா? சோ இப்போ நீங்க ஏதோ ஒரு அபிதா குஜலாம்பால நினைச்சு அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டயலாகா அது ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு காட்டணும். அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் எடுத்து பேசினாலும் ஓகே. இல்ல யாராவது ஒரு அபிதா, பாருங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. யாராவது அபிதா குஜலாம்பலா கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. ஏங்க நம்ம படத்தை பத்தி பேசணும்னா வல்லவன் சேதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சாரன் ஆரோமலே. அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன். நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்கணும்னு. சரி வேணா அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாமா? அவர் சேது பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரும். வேணா அது பண்ணலாமா? ஓகே ரெடி. ஓகேவா? சேது வருது. அதான் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சத்தியமா நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. ஐயோ பொண்ணுங்களா இப்ப ஜிம்முன்னு இருக்கிறீங்க, பசங்களா ஏன்டா கம்முன்னு இருக்கிறீங்க? சத்த பத்தல. லவ் யூ சொல்லுங்களா. ஸோ இந்த 6ஆம் மலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாத்துறீங்களா? தேட்டர் போய் கண்டிப்பா பாப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். குமுதா ஹாப்பியாச்சு. தேங்க்யூ. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.